ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கரையாய் உடைகிறேன் அத்தியாயம் 20. வசந்தாவிற்கு இப்போ அந்த எண்ணம் எல்லாம் இல்லை. அதை அவள் அண்ணன் வீட்டாரும் புரிந்து கொண்டார்கள். முன்பை விட இப்போ இந்த கல்யாணத்தில் 20 பவுன் நகை என்று பேசி 50 பவுனுக்கு மேல் நகை போட்டு இருக்கிறார்கள். இப்போ வசந்தாவின் நிலை அவள் நாத்தனாரால் உயர்ந்து விட்டது. வசந்தாவும் சற்று அலட்டலாகவே தான் நடந்து கொண்டார். தேவிகா எப்பவும் போலதான் வரவேற்று உபசரித்தார். வசந்தா சற்று விட்டேற்றியாக அண்ணன் வீட்டாரிடம் இருந்ததற்கு காரணம், முன்பு இவர் சொன்னதற்காக சுடரை அவங்க பெண் கேட்டு விட்டால் என்ன பண்ணுறது? அப்போ சுடர் வேலைக்கு போகலை, இவ்வளவு சம்பாதிக்கலை. தேவிகாவும் இப்படி பணக்காரியே ஆவான்னு நினைக்கலை. அதனால் அப்போ அண்ணன் மகன் ரொம்ப உயர்வாக தெரிந்தான். இப்போ குடும்ப நிலை மாறி போச்சு. சுடரின் வேலை சம்பளத்திற்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளைகள் வரும்? வாயில்லாமல் சொல்லிவிட்டோம். இப்போவே அவர்களை தள்ளி நிறுத்தினால் அவர்களே புரிந்து கொள்வார்கள் என்றுதான் இப்படி செய்கிறார். அவர்களும் அதை புரிந்து கொண்டார்கள். வருத்தம் இருந்தாலும் நிதர்சனமும் அவர்களுக்கு புரிந்தது. முத்துக்குமாரும் சுடரும் பார்த்ததை எலிசை பார்த்து விட்டாள். சுடர் சென்றதும் பந்தியை சரிபார்த்து கொண்டிருந்த முத்துக்குமாரிடம் வந்தவள், என்ன அண்ணா, உங்களை உங்கள் ஆளை ஓவராக லுக் விடுறீங்க என்று எப்போதும் போல் வம்பிழுக்க, பார்த்து என்னம்மா ஆக போகுது? ஏதோ உன் ஃப்ரெண்டு என்னை பார்த்த மாதிரி சொல்கிற. இப்போ அவள் பெரிய ஆளாக ஆகிட்டா. எப்போவுமே நான் அவளுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேன், இப்போவா தெரிய போகிறேன். மறிக்கொழுந்து கையை விட்டு போயிருச்சு. கையில் இன்னும் வாசம் இருக்கே, அதுதான் மோந்து பார்க்குறேன். விடு, நீ சின்ன பிள்ளை, உன் புருஷன் வரலையா? எப்படி இருக்கிற? பெரிய இடம், பெரிய மனுஷங்க 4 விதமாக தான் இருப்பாங்க, அனுசரித்து போயலு என்றான் அந்த வெள்ளந்தியான பாசக்காரன். சின்ன வயதிலேயே மாமா எல்லா பிள்ளைகளுக்கும் முட்டாய் வாங்கி தந்தா இவன் அந்த ஒத்தை முட்டாயை பாதியாக உடைச்சு சுடருக்கும் இயலுக்கும் கொடுப்பான். அவ்வளவு பாசக்காரன். தேவிகாவை சின்னம்மா என்று பாசமாக கூப்பிடும் கிராமத்து பையன். இவனுக்கு ஒரு அக்கா திருமணமாகி விட்டது. கொத்தனார் வேலையோடு பழைய வீடுகளை சீரமைத்து கொடுக்கும் வேலையும் செய்கிறான். கிராமத்தில் டபுள் பெட்ரூம் வைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு வீடு கட்டியிருக்கான். சுடருக்காகத்தான் கட்டினான். அவன் அம்மா கூட, ஏண்டா அவள் வீடே சின்ன ஓட்டு வீடு, அதுவும் வாடகை வீடு, அவளுக்கு இப்படி பார்த்து பார்த்து கட்டிக்கிட்டு இருக்கிற என்றார். அந்த வீட்டின் பால் காய்ச்சிற்கு வந்த வசந்தா வீட்டை பார்த்துத்தான் நல்ல மாப்பிள்ளை விட்டுடக்கூடாதுன்னு சுடருக்கு செய்யலாம் என்று சொன்னார். முத்துக்குமாருக்கு எப்பவுமே சுடரைத்தான் பிடிக்கும். அதனால் யாழிசை திருமணம் முடியட்டும் என்று இருந்தான். அவள் பெங்களூருக்கு வேலைக்கு போன பிறகு கொஞ்சம் பதட்டம்தான். வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறா, என்னை பிடிக்காதுன்னு சொல்லிடுவாளோ என்ற எண்ணம் இருந்ததுதான். ஆனாலும் அவர்கள் குடும்ப நிலை பெரிதாக முன்னேறலை. எனவே சற்று தைரியமாகத்தான் இருந்தான். இப்போ நிலைமையே தலைகீழாகி விட்டது. இயலுக்கு அவனுடைய வருத்தம் புரிந்தது. அவளால் என்ன செய்ய முடியும்? முடிவு எடுக்க வேண்டியது சுடர் இசை. அவளும் தான் என்ன முடிவு எடுக்க முடியும்? இப்போ பெங்களூர் பிரான்ச்சை அவள் பொறுப்பில் இருக்கு. ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்குகிறாள். HR, மேனேஜர் எல்லாரும் அவளை விட அதிகம் வாங்கினாலும் சுடருக்கு அங்கே மதிப்பு மரியாதையும் அதிகம். அந்த வேலையை விட்டுட்டு இவருக்காக அவள் கிராமத்திற்கு போக முடியுமா? அவள் படிப்பும் திறமையும் இவரை கட்டிக்கிட்டால் வீணா போயிடுமே. அண்ணனும் பாவம், அவளும் பாவம்தான் என்று நினைத்தாள். அதற்கு மேல் என்ன செய்யலாம் என்றெல்லாம் அவள் யோசிக்கலை. ஆனால் HR கூட காரில் சென்று கொண்டிருந்த சுடருக்கு தன் அம்மாவின் தற்போதைய மனநிலை புரிந்தது. முத்துக்குமாரின் பார்வையும் புரிந்தது. முடிவு செய்ய இது நேரம் இல்லை. யாழிசைக்கு இப்பத்தான் திருமணம் முடிந்திருக்கு. இனிதான் வரிசையாக செலவு வரும். ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு சீர் கொடுக்கணும். பிள்ளை உண்டானால் அடுத்த 1 வருடத்திற்கு தீர்த்தம் கொடுப்பது, வளைகாப்பு, டெலிவரி, பிள்ளைக்கு நகை வாங்குவது, காது குத்துவது என்று வரிசையாக சீர் செய்யணும். அத்தை கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும். என்ன செய்யலாம் என்றுதான் யோசித்தாள். கிறிஷ் ஊரில் இல்லை என்பதால் நான் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கேன் என்று அடம் பிடித்து இயலிசை அம்மா வீட்டிலேயே இருந்தாள். தேவிகாவும் வீட்டை இடித்துவிட்டு புதிதாக கட்ட நினைத்தார். அப்போதுதான் இயலிசை, அம்மா, இந்த வீட்டை இடிக்காதே, இந்த தெருவில் ஏதாவது காலி இடம் விலைக்கு வருதான்னு பார், அதை வாங்கி கட்டலாம் என்றாள். தேவிகாவிற்கும் அது சரி என்று தோன்றியது. ராமனிடம் சொல்லி விசாரித்தார்கள். அப்போதுதான் ராமன் இருந்த வீட்டுக்காரர் அந்த இடத்தை விற்கப் போவதாக சொன்னார்.
தேவிகா அண்ணன் வீட்டாரை தன்னுடன் வந்து இருக்கச் சொல்லிவிட்டு அந்த வீட்டை வாங்கி இடித்து புது வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். இப்போது இயலிசைதான் அம்மா புது வீடு கட்டும் பொறுப்பை முத்துக்குமார் அண்ணங்கிட்ட விடுமா என்றாள். சரிடி, ஆனால் மாமா வீட்டில் இருக்கும் எல்லா வசதியும் நம்ம வீட்லேயும் இருக்கணும். முத்துக்குமாருக்கு அப்படி கட்ட தெரியுமான்னு தெரியலையே என்று கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ விடு என்றாள் இயலிசை. உடனே யோகமித்திரனுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவோட ஆசையையும் அவளோட ஆசையையும் சொன்னாள். அதனால் என்னம்மா, நம்ம முக்கிய தொழிலே கட்டிட தொழில்தான். உங்கள் பெங்களூர் ஆஃபீஸ் நம்ம ப்ராஜெக்ட் தான். பத்திரத்தை ஒரு காப்பி எடுத்து அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன் என்றார். கிரிஷ் ரொம்ப விவரமான ஆள். யாழிசை கூட அவன் பேசுவது இல்லை என்று தெரியாதவாறு தான் நடந்து கொள்வான். யோகமித்ரன் தேவிகா இயல் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் மகனிடம் சொல்லி அபிப்பிராயம் கேட்டுவிட்டுத்தான் செய்வார். அதன்படி வீடு கட்டும் விஷயம் அவனுக்கு வர அவன் தேவிகாவிடம் கூப்பிட்டு பேசினான். எல்லாம் சரியத்தை, யாரோ சொந்தக்கார பையனை வச்சுத்தான் கட்டணும்னு இயல் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாள் என்றான். அது தம்பி, முத்துக்குமார் என் அண்ணனுடைய மச்சா மகன். சின்ன வயசில் யாழிசை சுடரை தூக்குவான், அவன் இயலைத்தான் தூக்குவான். நீ என் தங்கச்சி பாப்பா, பட்டுக்குட்டின்னு கொஞ்சுவான். எப்போ வந்தாலும் அவளுக்கும் சுடருக்கும் பிடிச்சதை வாங்கி வருவான். கூட பிறந்திருந்தா கூட இப்படி பாசம் காட்ட முடியுமான்னு தெரியாது. அப்படி நல்லவன். 16 வயசில் வேலைக்கு போனவன். அவனால் என்ன வாங்க முடியுமோ வாங்கி கொடுப்பான். இயலுக்கு என்னையும் சின்னமானு பாசமாக இருப்பான். நல்ல தொழில்காரன். அதுதான் அவளுக்கு அவன் அண்ணன் கட்டணும்னு ஆசை. மற்றவங்களுக்கு அது 100ல் 1 வீடு. ஆனால் அவனுக்கு அவன் தங்கச்சி வீடு. அவனை விட வேற யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்றார் தேவிகா. அவ்வளவுதான். கிரிஷ் வாயை மூடிக்கொண்டான். அவனுடைய பல சீனியர்கள் கூடி போட்ட பிளான்களில் கிரிஷிற்கு பிடித்த 3 பிளானை இயலிசைக்கு அனுப்பி வைக்க சொன்னான். பிளான் வரவும் இயலிசை முத்துக்குமாரை வரச் சொல்லி காட்டினாள். எது நல்லா இருக்கு, எது நல்லா வரும் என்று இருவரும் பேசி முடித்தார்கள். சின்னம்மா, இது கோடி ரூபாய் வரும் வேலை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் உங்கள் சம்மந்தி வீடு என்று அவன் இழுக்க, அண்ணா இதோ பாருங்க என்று கிரிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரை போட்டு கொடுத்து, பாருங்க, இது எங்கள் மாமாவுடைய கம்பெனி என்றாள். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய கம்பெனியா? ஆமாம், இந்த பிளான் போட்டு கொடுத்தது அவங்க தான். அவங்களோட இன்ஜினியர்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள், சந்தேகத்தையும் கேளுங்க. சிமெண்ட்டு, ஜல்லி, கம்பி, மணல் என்ற அத்தனையும் அவங்க கம்பெனியிலிருந்து இறக்கிவிடும். நீங்கள் பொறுப்பாக நின்று கட்டி கொடுங்க என்றாள். அவனுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. அவன் சிவில் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டவன். வசதி இல்லாமல் சித்தாள் வேலைக்கு போய் தொழில் கற்றுக்கொண்டவன். இவ்வளவு பெரிய வீட்டை இவ்வளவு பெரிய கம்பெனியோடு சேர்ந்து கட்டினால் அவனுக்கு தான் பெருமை. இதை பார்த்து பல பேர் அவனிடம் வருவார்கள் என்று தெரியும். தன் முன்னேற்றத்திற்கு ஒரு பாதையை காட்டியிருக்கிறாள் இயல் என்று நன்றியுடன் அவளை பார்த்தான். அவளுக்கு அதெல்லாம் எங்கே புரிந்தது? எதிர்பார்ப்பு இருந்தால்தானே. அண்ணா, நாம் 2 பேரும் சின்ன வயசில் மணல் வீடு கட்டுவோமே, அந்த மாதிரி தான் இப்போவும் கட்டப்போகிறோம் என்றாள். உண்மைதான். மழைக்காலத்தில் கால்வாய் வாரியில் கிடக்கும் ஈர மணலில் வீடு கட்டி விளையாடுவது தான் அவர்கள் விளையாட்டு. அப்படி கட்டும் வீட்டை பார்த்து பார்த்து கட்டுவான் முத்துக்குமார். 2 வீடு கட்டுவான். ஆனால் முதலில் கட்டும் வீட்டுக்கு இயலிசை என்றுதான் அதன் முன் பெயர் எழுதணும். அண்ணா, எனக்குத்தான் முதல்ல வீடு என்பாள். அடுத்தது தான் சுடரிசைக்கு. முதலில் சுடரிசை என்று எழுதிவிட்டால் போச்சு, கோபித்து கொண்டு போய்விடுவாள். அவளுடைய சின்ன வயது வாழ்க்கையை மிகவும் இனிமையாக்கியது சுடரும் முத்துக்குமாரும் தான். அதன் பிறகுதான் மேகன். ஒருத்தன் அண்ணன் என்றால் இன்னொருத்தன் தம்பி. கோலாகலமாக பூமி பூஜை நடந்தது. கிரிஷ் வந்துவிட்டான். முதலில் வரலை என்றுதான் சொன்னான். ஆனால் ஏனோ அவளை விட்டு ரொம்ப தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு. அவன் அவளுடன் ஃபோனில் கூட பேசாததற்கு காரணம், அவளை விட்டு பிரிந்து வெளிநாட்டிற்கு சென்ற முதல் சில நாட்கள் இரவு தூங்கும்போது அவள் கைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதை அவனால் கூட நம்ப முடியலை. அவள் ரொம்ப பயப்படுகிறாளே என்று வேண்டா வெறுப்பாகத்தான் அவளுக்கு முதலில் கையை கொடுத்தான். ஆனால் சில நாட்களிலேயே அது அவனுக்கு இந்த அளவு முக்கியமானதாக மாறியதை அவனாலேயே நம்ப முடியலை.
அவள்தான் அவன் வாழ்நாள் முழுக்க அவனோடு வரப்போறவ. நவ்யா வாழ்க்கை சரியாகாமல் அவனால் அவளோடு இயல்பாக வாழ முடியாது. மனதில் எந்த உறுத்தலும் இன்றி வாழணும் என்ற எண்ணம் அவனுக்கு. ஆனால் அது நடக்குமா தெரியலை. பூமி பூஜையின் போது கணவன் மனைவியாக சேர்ந்து கல்லெடுத்து வைத்தார்கள். யோகமித்திரன் வைஷ்ணவி வந்திருந்தார்கள். முத்துக்குமாரை யோகமித்திரனுக்கு ரொம்ப பிடித்து விட்டது. ரொம்ப இயல்பான வெள்ளந்தியான அவன் குணம் பிடித்து விட்டது. அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். அதனால் இருவருக்கும் பேச 1000 தொழில் விஷயங்கள் வந்தது. இம்முறை அவன் இங்கே தங்களை கூடவே மனைவியை அழைத்து கொண்டு பெங்களூர் சென்றான். இங்கே கட்டிட வேலைகளின் ஆரம்ப கட்ட வேலைக்கு அவர்களின் இன்ஜினியர்கள் வந்து எல்லாம் பிளான் படி அஸ்திவாரம் தோண்டி கட்டிட வேலை பற்றி முத்துக்குமாரிடம் விவாதித்து சென்றார்கள். பணப்பொறுப்பு தேவிகா. ஆட்களை கூட்டி வந்து வேலை செய்வது முத்துக்குமார். பொருட்கள் அனைத்தும் அவங்க கம்பெனியில் இருந்து தரமானதாக வந்துவிடும். யோகமித்திரன் கட்டுமான தொழிலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் உற்பத்தி செய்யும் தொழில்களைத்தான் முதலில் தொடங்கினார். அடுத்தவரிடம் பொருள் வாங்கினால் தரமானதாக இருக்காது. தரம் குறைந்தால் கம்பெனி பெயர் கெடும். எனவேதான் செங்கல் சூளை, சிமெண்ட் ஆலை, கம்பிகள் தயாரிக்கும் கம்பெனி, எலக்ட்ரிக் சாமான்கள், பைப்பு மற்றும் இதர அனைத்து பொருட்களும் தயாரிக்கும் கம்பெனிகளை தொடங்கி நடத்தினார். அவர் தயாரிக்கும் கட்டுமான பொருட்களுக்கு இந்தியா முழுவதும் நல்ல பெயர் உண்டு. இதனால் மற்ற கம்பெனிகளும் வளர்ந்தது. பெங்களூர் சென்ற கிறிஷிற்கு அடுத்த 1 வாரம் வேலை பின்னி எடுத்தது. இரவில் மனைவி பின்னி எடுத்தாள். ஆமாம், இப்போது அவன் பெரிய கிங் சைஸ் கட்டிலில் மனைவியை சுவரோரம் படுக்க வைத்து இவன் பக்கத்தில் படுத்தான். வேண்டாம், விழுந்துருவேன் என்றாள் இயல். அவன் கேட்டாள் தானே, என்னை தாண்டி தானே நீ விழணும், அப்போ பார்த்துக்கலாம். எதை, எத்தனை எலும்பு உடையுதுன்னா என்றாள் அவள் கோபமாக. முறைக்க அவன் கண்டுகொள்ளவில்லை. இவன் இப்படி படுக்க காரணம் அன்று கீதாவும் கிஷோரும் சொன்ன வார்த்தைகள். திருமணமாகி இத்தனை மாதம் ஆச்சு. அவளுக்கு உன்மேல் கணவன் என்ற பிடிப்பே வரலை. அதற்கு முதல் காரணம் நீயும் நவ்யாவும் காதலித்தது அவளுக்கு தெரிந்தது. அடுத்தது, அவளுக்கு நீ எவ்வளவு முக்கியம் என்று நீ உணர்த்தலை. ஆரம்பம் முதல் விலகியே இருக்கிறாய். இதற்கு எதற்காகடா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கிஷோர் கோபமாகவே கேட்டான். உண்மைதானே, நவ்யாவிற்காக அவன் அவளை தள்ளி நிறுத்தி இருக்கான். இனி அப்படி வேண்டாம். பக்கத்தில் படுத்தால் உடனே பாய்ந்துவிடும் ரகம் இல்லை அவன். மனைவிதான் என்றாலும் மனதால் இருவரும் நெருங்கணும். அதற்கு இங்கே பல தடைகள் இருவருக்கும் இருக்கு. எனவே பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்களில் நடப்பது போல் முதலில் உடலால் இணையலாம். காலப்போக்கில் மனமும் உடலும் ஒன்றாகட்டும். அதற்கு முதல் முயற்சியாகத்தான் தன் தொடுகையை மனைவி என்று அவள் உணரணும் என்றுதான் அவன் இப்படி ஒரு ஐடியா செய்தான். அதுவே அவனுக்கு பெரும் சோதனையாக இருந்தது. பின்னே அவள் இரவு முழுவதும் அவன் மார்பில் தலை வைத்து அவன் கால்களை பின்னிக்கொண்டு படுத்தாளே.